ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே இந்த வேத புஸ்தகத்திலே கர்த்தர் அநேக காரியங்களை நமக்கு உண்மையா பேசுகிறார். இந்த வேத புஸ்தகமே இயற்கைகளை குறித்து, பறவைகளை குறித்து, இப்படி பல சத்தியங்களை நம்மோடு ஆவியானவர் பேசுகிறார். இந்த நாளிலே திருமலையில் இருக்கிற சில மரங்களை குறித்து உங்களோட நான் பேசப்பட விரும்புகிறேன். இது ஒரு தொடர் நிகழ்ச்சி, தொடர்ந்து கேளுங்கள். இந்த வேத புஸ்தகத்துல ஏறக்குறைய 336 மரங்களை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவன் ஒன்று எழுதி வைத்திருப்பாரானால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. God is a God of purpose. தேவன் நோக்கம் இல்லாமல் எதையும் செய்வதில்லை. இந்த வேத புஸ்தகத்துல 336 மரங்கள் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு எல்லாற்றையும் பேச நேரம் இல்லை. இன்றைக்கு ஒரு தொடர் நிகழ்ச்சியில ஒரு 6 மரங்களை குறித்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இது திருமறை தியானம். எனவேதான் அன்பானவர்களே, இது பரவசத்துக்குரிய செய்தியா இருக்காது. திரும்ப சொல்லுகிறேன், இது பரவசத்துக்குரிய செய்தி அல்ல. உங்களை திருமறையின் ஆழத்துக்குள்ளே கொண்டு போவதற்காக இந்த ஊடகத்துல, இந்த யூடியூப்ல ஏராளமான செய்திகளை வெளியிட்டிருக்கிறோம். 9,000க்கும் மேலான செய்திகள் பல தலைப்புகளிலே. கிறிஸ்துமஸ், புது வருடாண்டு, திருவிருந்தை குறித்து, குடும்பங்களை குறித்து, வாலிபருக்காக, பெண்களுக்காக, தாய்மார்களுக்காக, இப்படி திருமண செய்திகள், அடக்க ஆராதனை, பல செய்திகள் இருக்கிறது. இதனாலே அந்த ஒரு 6 மரங்களை குறித்து கூட நான் பேச விரும்புகிறேன். முதலாவது ஒலிவ மரம். இது ஆதியாமத்து புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இந்த மரத்தை குறித்து பேசப்படுகிறது. அதாவது நோவாவின் ஜலப்பிரளயம். நோவாவின் பிழையில 2 பறவைகள் இருந்தன. ஒன்று காகம், இன்னொன்று புறா. இந்த காகம் போகிறதும் வருகிறதும், போகிறதும் வருகிறதும். அதற்கு உலகமும் தேவை, ஆண்டவரும் தேவை. அதாவது அங்கே பிணங்கள் மிதக்கிறது, அதையும் சாப்பிட வேண்டும், நோவாவின் பிழைக்குள்ளே வர வேண்டும். போகிறதும் வருகிறதும். திருச்சபை மக்கள் அப்படித்தான், போகிறதும் வருகிறதும். இன்றைக்கு ஒரு சபை, நாளைக்கு ஒரு சபை, அடுத்த நாள் ஒரு சபை, போகிறதும் வருகிறதும். எங்கெல்லாம் கூட்டம் நடக்குது அங்கெல்லாம் போயிடுவாங்க. அது காகம். திரும்ப சொல்றேன், ஒரு இடத்துல ஒழுங்கா இருங்க. ரூத் போவாசின் வயலில் விட்டு எங்கேயுமே போகவில்லை. எனவே என்னை கேட்கிற அன்பது பிள்ளையே, உங்களுக்கென்று ஒரு வயல்வெளி இருக்கிறது. பி தேர். தேவைகளை சந்திப்பார், தேடி வருவார். உங்களையும் அன்பானவர்களை மிகப்பெரிய பிரபலமாக்குவார், புகழ் பெற்றிருக்க செய்வார், உங்களை பாக்கியவானாய் மாற்றுவார். Be there where God placed. தேவன் எங்கே வைத்தாரோ அங்கே இருங்கள். இந்த காகம் போகிறதும் வருகிறதும். ஆனா அந்த பிழைக்குள் இன்னொன்று புறா. வசனம் சொல்லுகிறது,
அந்த புறா சாயங்காலத்திலே அவனிடத்திலே வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். இதற்கு இந்த ஒலிவ மரத்தை ரெண்டு காரியம் சொல்லலாம். அது அன்பார்ந்த பிள்ளைய உங்களை அடையாளப்படுத்துகிறது. நீங்கள் யார், எத்தன்மை உள்ளவர்கள். அந்த ஒலிவ அந்த இலை ஒரு நற்செய்தியை கொண்டு வருகிறது. நற்செய்தி, பூமியிலே ஜலம் வற்றி போயிற்று. அந்த வார்த்தை படிக்கிறேன் கேளுங்கள். அது ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். இந்த முதல் குறிப்பு அன்பானவர்களே, ஒலிவ மரத்தை குறித்து அது ஒரு அடையாளம். ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு ஒலிவ மரமாய் வைத்திருக்கிறார். நீங்களே அடையாளம். எசேக்கியேல் 24 அதிகாரம் 24 வசனம் எப்படி சொல்லுகிறது? எசேக்கியேல் உங்களுக்கு அடையாளமா இருப்பான். உங்கள் பட்டணத்திற்கு, உங்கள் கிராமத்திற்கு, நீங்கள் இருக்கிற இடத்திற்கு sign. நீங்களே அடையாளம். நண்புடைய பிள்ளையே, உங்களை கர்த்தர் அடையாளங்களா வைத்திருக்கிறார். அவமானங்களாய் அல்ல, அடையாள சின்னங்களாய். இரண்டாவது குறிப்பு சொல்ல நம்புகிறேன். ஒலிவ மரத்தினுடைய இரண்டாவது மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், சங்கீத புஸ்தகம் 52 அதிகாரம் 8 வசனம். அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். பச்சையான ஒலிவ மரம் அர்த்தம் என்னவென்றால், அன்பானுடைய ஃப்ரெஷ், பசுமை, செழிப்பு, வளர்ச்சி. நானோ தேவனுடைய ஆலயத்திலே பசுமையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஃப்ரெஷ். அடுத்த வாசல் சொல்கிறது, தேவனுடைய கிருபையை எந்தென்றைக்கு நம்பி இருக்கிறேன். ஒலிவ மரத்துடைய இரண்டாவது தன்மை என்னவென்றால், உங்களை என்றைக்கும் பசுமையாய், ஃப்ரெஷ். உங்களை, அதாவது பாடு நிறைந்த உலகம், போராட்டம் நிறைந்த உலகம், பிரச்சனை நிறைந்த உலகம். ஆனால் அந்த ஒலிவ மரம் சொல்கிறது, பச்சையான ஒலிவ மரத்தை போல. புயல் வந்தாலும் சூறாவளி வந்தாலும் இட் நெவர் ஃபேட். இன்னைக்கு அதுதான் இந்த மிகப்பெரிய சிறப்பு. காரியங்கள் மாறும்போது நாம் மாறிவிடுகிறோம். சம்பவங்கள் மாறும்போது சந்தோஷம் மாறிவிடுகிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலயத்தில் இருக்கிற பச்சையான ஒலிவ மரம். அன்பு தேவ பிள்ளையே, ஒலிவ மரத்து இரண்டாவது சிறப்பு என்னவென்றால், ஆலயத்தில தங்கி இருக்கிறவர்கள் செழிப்பா இருக்க. உண்மை நம்புகிறவன் செழிப்பான். என்னுடைய இரண்டாவது குறிப்பு, ஆலயத்தில தங்கி இருக்கிறவளைத்தான் ஒலிவ மரம் என்று திருமறை சொல்கிறது. திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல. ஒரு சின்ன கேள்வி, ஆலயத்தில் போகிற வருகிறதுமா இல்லையா? தங்கி இருக்கிறீர்களா? மாதத்திற்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை இல்ல. The dwelling place, அதுவும் அடைக்கலம். அந்த 84 சங்கீதத்துல தையலாம் குருவிக்கும் அடைக்கலான் குருவிக்கும் தன் குஞ்சுகளை வைக்கிற கூடு எங்க தமக்கு கிடைக்குது? உடைய ஆலயத்துல. அரண்மனையில் அல்ல, உடைய ஆலயத்துல. எனவே அந்த ஒலிவ மரத்து இரண்டாவது தன்மை உங்களை பசுமையாக்குகிறது. அந்த பசுமை என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரரே ஆவியானவர் தான், ஆண்டவர் தான். You will make you refresh. ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை படிக்கிறேன், பச்சையான ஒலிவ மரத்தை போல. அது மட்டுமல்ல, ஒலிவ மரம் கிருபையை வெளிப்படுத்துகிறது. அதனால வார்த்தை போட்டிருக்குது, கிருபையை நம்பி இருக்கிறேன். போல சொன்னேன், ஒலிவ மரம் அடையாளம், நற்செய்தி. இரண்டாவது, ஒலிவ மரம் ஆலயத்தில் தங்கியிருக்கிற மக்களை சுட்டி காண்பிக்கிறது. Where are you? மூன்றாவது, சங்கீதம் 128:3 எல்லாம் தெரிந்த வசனம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போயிருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல. ஒலிவ மரம் என்று சொல்லும் போது அதை இன்னொரு செய்தி நான் உங்களோடு பேச விரும்புகிறேன், அதோட தன்மைகள். ஆனா இங்கே நான் சொல்ல வந்த விஷயம், அது எதை ஒப்பிட்டு பார்க்கிறது? ஆசீர்வாதம். முதலாவது சொன்னேன், ஒலிவ மரம் அன்பாருடைய நற்செய்தி, அடையாளம். இரண்டாவது, ஒலிவ மரம் ஆலயத்திலே தங்கி இருக்கிற ஒரு நபரை காண்பிக்கிறது. மூன்றாவது, ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல. இங்க 2 வார்த்தை, உன் மனைவி, வீடு, உன் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள். இந்த 122 சிறப்பு என்னவென்றால், ஒருமையில் ஆரம்பித்து பன்மையிலே முடிகிறது. எனவே ஒலிவ
மரம் என்பது ஆசீர்வாதம், மல்டிபிள் பிளெஸிங்ஸ். உன்னிலே உன் மூலமாய் ஒலிவ மரத்தான் ஆவியானவர் சொல்கிறார், ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். 4வது குறிப்பு ஒலிவ மரம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். லூக்கா 21:37 வேதம் சொல்கிறது, அவர் பகற்காலங்களிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். ராக்காலங்களிலே வெளியே போய் ஒலிவமலை எனப்பட்ட மலையிலே தங்கியிருந்தார். நான் சொல்லப்பட்ட வசனம் அன்பாவுடைய இந்த ஒலிவ மரம் என்று சொல்வது தேவன் தங்கும் இடம். இந்த வார்த்தை படிக்கிறேன். ஒலிவமலையில் எனப்பட்ட மலையிலே அவர் தங்கி இருந்தார். அதாவது ஒலிவ மரத்துடைய சிறப்பு. உங்களை கர்த்தர் ஒலிவ மரம் வைத்திருக்கிறார். இவர் ஆலிவ் ட்ரீ, ஒரு ஒலிவ மரம். அதாவது சொல்ல, நானும் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். தேவனுடைய தங்கி வாசம் பண்ணி உலாவி வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். God wants to dwell in you. உன்ற ஒலிவ மரத்துடைய 4வது தன்மை என்னவென்றால் அது ருசி உள்ளது. என்னாகமத்து புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ருசி உள்ளது. அந்த வார்த்தை சொல்கிறது, அவர்கள் போய் ஜனங்கள் போய் பொறிக்கு கொண்டு வந்து எந்திரங்களிலே அரைத்தாவது, உரல்களிலே இடித்தாவது, பானைகளிலே சமைப்பார்கள், அதை அப்பங்களுக்காக சொல்வார்கள். அது ருசி புது எளிய எண்ணெய் ருசி போல் இருந்தது. திரும்ப சொல்லுகிறேன், அரைப்பார்கள், இடிப்பார்கள், சமைப்பார்கள், சுடுவார்கள். அது புது எண்ணெயை போல் இருந்தது. என் நண்பர்களே, பிள்ளையே, நீயும் நானும் ஆண்டவருக்கு என்று ருசி கொடுக்கிறவனாய் திரும்ப படிக்கிறேன். பொறுக்குவார்கள், அரைப்பார்கள், இடிப்பார்கள், சமைப்பார்கள், சுடுவார்கள். ஆனாலும் இது மாற தெரியுமா? அந்த ஒலிவையன் அந்த மரத்தினுடைய எண்ணெயினுடைய தன்மை மாறல. திரையில் பாருங்கள். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. அரைப்பது, இடிப்பது, சமைப்பது, சுடுவது, இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கும். But God says you can be an olive tree. நீ யார் என்று சொன்னால் அன்பான பிள்ளையை ருசி கொடுக்கிறவளாய், அதாவது எண்ணெய் சுத்தம் பண்ணது ஒரு ஆளாய். ஒரு வார்த்தை எண்ணெய் என்ற வார்த்தை பொருள் சுடர்விடும் தீபங்களாய். எண்ணெய் பயன்படுத்தப்பட இடமே இல்லை. தேவன் உன்னை பயன்படுத்தபடி விரும்புகிறார். அதனுடைய ருசி புது ஒலிவ எண்ணெய் போல் ஒலிவ மரம் ருசி, ஆசீர்வாதம். அது மட்டுமல்ல, வெளிச்சம். யாத்திராகம் 27:20 இந்த குத்து விளக்கு எப்போ இருந்து கொண்டிருக்கும், அதுல வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒலிவ எண்ணெயை அதுல ஊற்ற வேண்டும். தேவன் உங்களை எண்ணெயை ஒரு ஒலிவ எண்ணெயா வைத்திருக்கிறார். சுடர்விடும் தீபங்கள், ஒளி வீசுவோம். அடுத்து 2வது மரம் கேதுரு மரம். அன்பானவர்களே, ஒவ்வொரு மரங்களுமே ஒரு கேரக்டர் வெளிப்படுத்துகிறது. இதெல்லாமே தேவன் படைத்த மரங்கள். ஆனால் ஒவ்வொரு மரங்களும் ஒரு கேரக்டர். இந்த மரம் எதற்காக என்று சொன்னால், லேவியராகமத்து புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அந்த சொல்லப்படுது, இது சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக. அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, கேதுரு கட்டையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவர்கள். இந்த கேதுரு மரம் எதற்கு என்று சொன்னால் சுத்திகரிப்பு. அன்பான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கரைகள் நீங்க, குறைகள் நீங்க, பாவங்கள் நீங்க, ஒவ்வொரு நாளும் அன்பாவுடைய ரினியூவல். இதைத்தான் திருமணம் அடிக்கடி சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்களை அர்ப்பணியுங்கள், உங்களை சுத்திகரியுங்கள். எனவேதான் அடிக்கடி விதத்துல இருமணம் உள்ளவர்களே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், உங்கள் இதயத்தை சுத்திகரியுங்கள். வாண்டர் வாச்சலுகிறது சுத்திகரிப்பு. இந்த கேதுரு மரத்தினுடைய முதல் தன்மை என்னவென்றால், அந்த மரத்துக்குள்ளே, அதாவது ஒரு பாவம் செய்வானாய் ஆனால் அந்த மரத்தினுடைய அந்த தன்மை, அதனுடைய வேரும் அதனுடைய அந்த சாரும், இந்த வசனம் சொல்கிறது, அது சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக. அது சொல்லப்பட்ட வார்த்தை அந்த கேதுரு கட்டை. 2வது, அது என்ன செய்யுமா? அந்த மனிதனை சுத்திகரிக்குமா. அந்த கேதுரு மரத்தினுடைய அந்த கட்டைகள், கேதுரு மரத்தினுடைய அந்த இலைகள், கேதுரு மரத்தினுடைய அந்த தன்மையை இட் சாங்டிஃபைஸ். ஆண்டவர் அன்பாலே உங்களை ஒரு அநேகருக்கு சுத்திகரிக்கிற, அநேகரை சுத்தம் பண்ணுகிற ஒரு மனிதனாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார்.
ஒரு கேதுரு மரங்களை போல, சீடா கேதுரு மரங்களை போல. இரண்டாவது, அந்த நாட்களில ஆலயம் கட்டுவதற்கு கர்த்தர் கேதுரு மரங்களை பயன்படுத்தினார். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அங்க வாசி போட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன? ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட, இரண்டாவதாக ஆண்டவர் ஒரு கேதுரு மரமாய் மாற்ற விரும்புகிறார். கட்டடம் சிற்பிகளாய் கட்டிடமும் கிறிஸ்து இயேசுவுக்காய் அவருக்காக வாழ, அவருடைய திருச்சபையை கட்ட, அவருடைய ஊழியத்தை கட்ட ஆண்டவர் உங்களை ஒரு கேதுரு மரமா வைத்திருக்கிறார். ஒளி மரத்தினுடைய பயன்பாடு வேறு, கேதுரு மரத்தினுடைய பயன்பாடு வேறு. இந்த கேதுரு மரத்தினுடைய பயன்பாடு தேவனுடைய ஆலயம் கட்டும்படியாய், இந்த எழுத்தும்படியான ஆலயம் அல்ல. என்னை ஒரு கேதுரு மரமாய் நீ இருக்கிற திருச்சபையில நீ ஒரு கேதுரு மரம், அநேகரை கட்ட, அநேகரை உருவாக்க, அநேகரை ஸ்தாபிக்க ஆண்டவர் உங்களை ஒரு கேதுரு மரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். மூன்றாவது, இந்த கேதுரு மரத்தினுடைய தன்மை என்னவென்றால், அதாவது மற்ற எல்லா மரங்களை விட உயரமானது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் அதில் சொல்லப்பட்ட வார்த்தை அதன் உயரமான கேதுரு மரங்கள், உயரமான கேதுரு மரங்கள். அது என்ன செய்யுமா விருட்சங்களை கொண்டு வரும். அதாவது அடுத்த வார்த்தை செழுமையான வனமட்டு உங்களோடு கூட வரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, ஆண்டவர் உங்களை அந்த மற்ற எல்லா மரங்களை விட கேதுரு உயரமானது. ஆண்டவர் உங்களை அதாவது உயரமும் உன்னத்துல வீட்டிருக்கிற கர்த்தர் இந்த பூமியிலே உன்னை அந்த அளவுக்கு உன்னை உயர்த்தி மகிழ்கிறவர். நான் சொல்ல எழுத்துப்படியான உயரம் அல்ல, எட்டாத உயரத்துல உன்னை கொண்டு நிறுத்துகிறார். இத்தான் சங்கீதக்காரன் அடிக்கடி சொல்கிறான், என்னை எட்டாத உயரத்திற்கு என்னை கொண்டு போகிறீர். ஊழியத்துல உயர்வு, வாழ்க்கையில உயர்வு, குடும்பத்தில உயர்வு, திருச்சபையில உயர்வு, எட்டாத உயரத்தில். அந்த வார்த்தையை படிக்கிறேன். அதாவது கேதுரு மரத்தால் சொல்லப்பட்ட வார்த்தை 2 ராஜாக்கள் 19:23 அது சொல்லப்பட்ட வார்த்தை உயரமான கேதுரு மரங்கள், உச்சிதமான தேவதாரு விருட்சங்கள். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் செழுமையான வனமட்டும் வருவேன். தேவன் சொல்லுகிறார், உன்னை தான் உயரத்துல வைத்திருக்கிறார், அறிவுக்கு எட்டாது ஆச்சரியமான இடத்துல வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உன்னுடைய ஆலயம் கட்ட, உன்னை கொண்டு ஜாதிகளை தொழுவ, உன்னை கொண்டு ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்க. அந்த வார்த்தை ஒரு படிக்கிறேன். அந்த வார்த்தை லீபனோனின் சிகரம், மலைகளின் கொடுமுடி. அடுத்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, பூமியின் கடையாந்திரங்கள் மட்டும். 4வது குறிப்பு நம்புகிறேன் கேதுரு மரத்தை பற்றி. அதனுடைய வளர்ச்சி அபாரமானது. சங்கீதம் 92:12 அந்த வார்த்தை சொல்கிறது, நீதிமான் பனை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரு மரங்களை போல வளருவான். கேதுரு மரங்களை போல. திருமணங்களை சொல்கிறேன். கேதுரு மரம் சுத்திகரிக்கிறது, ஆலயம் கட்டுமானத்திற்கு பயன்படுகிறது, உயரமானது. அடுத்த ஒரு குறிப்பு, வளர்ச்சி உள்ளது. நோ மேன் கேன் ஸ்டாப் இட். அந்த வளர்ச்சியை யாராலும் தடை செய்ய முடியாது. தடை செய்ய முடியாத ஒரு வளர்ச்சியை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். வசனம் படிக்கிறேன், அவன் கேதுருவை போல வளருவான். நான் வளர்ச்சி சொல்லும் போது வசனத்தில, ஆவியில, எல்லா ஊழிய பாடத்துல, ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், ஜெபத்தில வளரணும். நாளிலே என்னுடைய செய்தி கேட்கிற அன்புடைய பிள்ளையே, அடுத்த ஒரு மரம் இருக்கிறது, அது கர்வாலி மரம். இது நம்முடைய அர்த்தம் என்னவென்றால், புதைக்கப்பட வேண்டியவர்கள் அங்கே புதைக்கப்படணும். ஆதியாகமம் 35:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் காதனைகளையும் யாக்கோபிடத்துல கொடுத்தார்கள். யாக்கோபு அவர்கள் சீகேம் ஊரில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். இது எத்தனை பெரிய மேன்மையான ஒன்று. என்னுடைய கர்த்தர் என்றால், திரும்ப படிக்கிறேன், எல்லா தெய்வங்களையும் காதனைகளையும் கொடுத்தார்கள், கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். கர்வாலி மரம் உன் வாழ்க்கையிலே புதைக்கப்பட வேண்டிய காரியங்கள் ஏராளம். இன்னும் ஆணவம், அகங்காரம், துர்ச்சிந்தை, கொடுமை, கொள்ளை, வழக்கு நிறைய போடுறது. மார்க்ஸ் விசேஷத்துல ஏமாற்றுதல், பொய் பேசுதல், அடுத்தவருடைய பொருளை அபகரித்தல், திருடுதல், இதெல்லாமே இன்னும் ஸ்டில் யூ ஹேவ் டு பரி.
இன்னும் திருச்சபைக்கு போகிற பலர் தன் வாழ்க்கை இன்னும் அடக்கம் பண்ணவே இல்லை. அடக்கம் பண்ணாம ஒருத்தரை மறிக்காம அடக்கம் பண்ணா சட்டத்தின்படி அது குற்றம். நிறைய பேர் பாவத்தைக்கு மறிக்கிற ஆனா ஞானசம் எடுக்கிறாங்க, திருவிழா எடுக்கிறாங்க, தவறு. திரும்ப திரும்ப தவறே இல்லாமல் அது செய்வதனால் உங்களுக்கு ஆபத்து. அடுத்து சொல்லுகிறேன், கருவாலி மரத்தை கொடுத்து அடுத்த ஒரு வார்த்தை இஸ் வெரி ஸ்ட்ராங். கருவாலி மரத்தினுடைய அடுத்த குறிப்பு என்னவென்றால் அது சம்திங் வெரி காஸ்ட்லி. ஆமோஸ் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நான் கேதுரு மரங்களைப் போல உயரமும் கருவாலி மரங்களைப் போல வைரமாய் இருந்து, வெரி ஸ்ட்ராங், வெரி எக்ஸ்பென்சிவ். இதை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, நீ இலவசம் ஆனால் மலிவல்ல, யூ ஆர் எக்ஸ்பென்சிவ். உலகத்தின் பார்வையிலே நீங்கள் அற்புதமா எண்ணப்படலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலே யூ ஆர் சோ எக்ஸ்பென்சிவ். வசனம் சொல்லுகிறது, அதாவது வைரமாய் இருந்து. இது தெரியுமா கருவாலி மரத்தின் நோக்கம்? கருவாலி அதாவது அதனுடைய நோக்கம் என்னவென்றால் அன்பாருடைய உயரமாய் இருக்க வேண்டும். சத்துருக்களை ஆமோஸ் 2:9 எமோரியனை அழிக்க வேண்டும். தவறான வாழ்க்கை, தவறான கிரியைகளிலிருந்து அன்பாருடைய அழித்து போடப்பட வேண்டும். திரும்ப திரும்ப சொல்லுகிறது ஆமோஸ் 2:9 கருவாலி மரத்தை குறித்து விலையேற பெற்றது. திரும்ப சொல்லுகிறேன், உடைய வாழ்க்கை விலையேற பெற்றது, உடைய ஜீவன் விலையேற பெற்றது, அபிஷேகம் விலையேற பெற்றது, உங்கள் திருச்சபை விலையேற பெற்றது. அடுத்து சொல்லுகிறேன், கருவாலி மரம் தரிசனங்களை கொடுக்கிற இடம். தூதன் தேடி வந்தான். நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் ஒரு கருவாலி மரத்தின் கீழே உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரனாகிய கிதியோன் கோதுமையை அந்த மீதியாளன் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் வந்தான். அதனுடைய கருத்து என்னவென்றால், இந்த கருவாலி மரம் தரிசனத்தை கொடுக்கிறது. வாசிக்க கேளுங்கள். கர்த்தருடைய தூதனானவர் வந்து ஒரு கருவாலி மரத்தின் கீழே உட்கார்ந்தார். அப்பொழுது கிதியோன் கோதுமையை தப்புவிப்பதற்காக அதை ஸ்போரடித்தான். கருவாலி மரம் என்பது அன்பானவர்களே தேவ தரிசனத்தோடு கொடுக்கிற இடம். திரும்ப படிக்கிறேன், அந்த தூதனானவர் ஒரு கருவாலி மரத்தின் கீழே உட்கார்ந்தார். தூதனை பொதுவாக அவன் போட்டிருக்கோம், ஆனா இங்கே உட்கார்ந்தார். அவருடைய கருப்பொருள் என்னவென்றால் God came. கருவாலி மரம் என்பது ஒரு வாழ்க்கையில தரிசனங்களை கொடுப்பது, உன்னை வெளியே பெற்ற மனிதனாய் மாற்றுவது, புதைக்க வேண்டிய காரியங்களை புதைப்பது. இன்னொரு மரத்தை குறித்து பேச விரும்புகிறேன். அடுத்த மரம் அத்தி மரம். உன்னுடைய தன்மை என்னவென்றால், அது இன்னைக்கு சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்க, பெருமை பேசும். பெருமை பெருமை. நியாயாதிபதிகள் 9:11 அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியை விட்டு மரங்களை அரசால போவேனோ பெருமையின் ஆவி. என்றாலே திருச்சபை போற இன்னைக்கு நிறைய பேர் பெருமை இருக்குது. ஜாதி பெருமை, நிறப்பெருமை, பணப்பெருமை. நோ, வசனம் சொல்லுகிறது அது கெட்டு போவது ஏன்? என்ன சொல்ல போறீங்க? அது கெட்டு போகிறது. அந்த அத்திமரத்துடைய என்றால் அது ஒரு பெருமையை காட்டுகிறது. மாத்திரமல்ல, அத்திமரம் மகிழ்ச்சியை குறிக்கிறது. ஆபக்கு புஸ்தகம் 5:17 அத்திமரம் துளிவிடாமற் போனாலும், திராட்சை செடிகளின் பழம் உண்டாமற் போனாலும், ஒளிய மரத்தின் பல அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாற் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிவிடாமற் போனாலும். உன் அர்த்தம் என்னவென்றால், வாய்ப்புகள் பிரச்சனைகள் வரலாம், போராட்டம் வரலாம், சூழ்நிலைகள் மாறலாம். எப்படி இருந்தாலும் தேவன் அன்பான தேவ பிள்ளையே, அத்திமரம் துளிவிடாது பல நேரங்கள்ல. ஆனால் துளிவிடாமற் போனாலும் தேவன் சொல்கிறார், நீ மகிழ்ச்சியாயிரு. அத்திமரம் அவருடைய கருத்து என்றால் எப்படி மகிழ்ச்சியாயிருப்பது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. சூழ்நிலைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அது மட்டுமல்ல, அத்திமரம் கனியற்ற வாழ்க்கையை சொல்லுகிறது. 10:21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அந்த வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டார். அந்த இடத்திற்கு போய் இலையிலை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னுடைய கனி உண்டாதிருக்க கடவு என்றார். உடனே அத்திமரம் பற்று போயிற்று. அதாவது கனியற்ற ஒரு வாழ்க்கை. நிறைய பேர் திருச்சபைக்கு பல காலம் போகிறார்கள், இன்னும் கனி இல்லை, சுபாவங்கள் மாறவில்லை, பேச்சு மாறவில்லை, செயல் மாறவில்லை, சிந்தை மாறவில்லை, எதுவுமே மாறவில்லை. அந்த ஒரு பெருமை 50 ஆண்டுகள், 35 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் இல்லை என்பார்களே,
இந்த மரத்தினுடைய தன்மையை சொல்வது, அத்தி மரம் கனியற்ற ஒரு வாழ்க்கை வேண்டாம். கடைசியான சொல்ல முடிக்க விரும்புகிறேன், சீரான வாழ்க்கை. யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அத்திமரம் ஒளிப்பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களை கொடுக்குமோ அப்படியே ஒரு பானை நீருற்ற தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. அதாவது ஒரு போலியான வாழ்க்கையிலிருந்து ஒரு மெய்யான வாழ்க்கை. இன்னைக்கு அநேக பேர் போலியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புத்தகம் படிக்கிறேன், அத்திமரம் ஒளியும் பழங்களை கொடுக்காது, திராட்சை செடி அத்திப்பழங்களை கொடுக்காது. அவருடைய கருப்பொருள் என்னவென்றால் ஒரு சீரான வாழ்க்கை, ஸ்டெடி லைஃப், சீரான ஒழுங்கான மேன்மையான ஒரு வாழ்க்கை. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் எங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.